உலகெங்கும் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் வரவேற்பதில் மிகவும் நன்றியடைகிறேன். ரஜினி 50 பகுதி 2க்கு உங்களை வரவேற்கிறேன். ரஜினி வைத்து இயக்கிய இயக்குநர்கள் அப்படிங்கிறத முதல் பகுதியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 2 இயக்குநர்கள். ஒன்று பவர் ரஞ்சித், இவருடைய இயக்கத்தில் கபாலி, காலா 2 படங்கள். அடுத்தது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இவர் ரஜினியோடு முதல் முறையாக 2007ஆம் ஆண்டு இணைந்தார். முதல் படம் சிவாஜி. மீண்டும் 2010 எந்திரன், 2018 2.0. சங்கருடைய இயக்கத்தில் 3 படம் நடித்த ஒரே ஹீரோ என்ற பெருமை சூப்பர் ஸ்டாருக்கே உண்டு. அடுத்து ரஜினியுடன் ஜோடியாக நடித்த கதாநாயகிகளை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். முதல் கதாநாயகி ஸ்ரீவித்யா. இவர் அபூர்வாங்கல் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார். பிறகு மனிதன் படத்தில் ரஜினிக்கு அக்காவாக நடித்தார். மாப்பிள்ளை படத்தில் ரஜினிக்கு மாமியாராக நடித்தார். தளபதி படத்தில் அம்மாவாக நடித்தார். அதே போல இன்னொருவர் சுஜாதா. அவர்கள் என்ற படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார். அதைத் தொடர்ந்து துடிக்கும் கரங்கள் என்ற படத்தில் ரஜினிக்கு அண்ணியாக நடித்தார். அதைத் தொடர்ந்து 86ஆம் ஆண்டு மாவீரன், 88ஆம் ஆண்டு கொடி பறக்குது, 93ஆம் ஆண்டு உழைப்பாளி, 2002ஆம் ஆண்டு பாபா ஆகிய 4 படங்களில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்தார் சுஜாதா. இன்னொருவர் சுமித்ரா. புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்தில் ரஜினி ஜோடியாக நடித்தார். பணக்காரன் படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்தார். அப்புறம் ரஜினிக்கு ஆரம்ப கட்டங்களில் ஜோடியாக நடித்த ரஜினிக்கு பிடித்த நடிகை என்று பெயர் பெற்றவர் படாபட் ஜெயலட்சுமி. கவிக்குயில், 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும் போன்ற படங்கள் ரஜினி நடித்திருக்கிறார் படாபட் ஜெயலட்சுமி. லக்ஷ்மி. இவர் நெற்றிக்கன் படத்தில் ஒரு ரஜினிக்கு ஜோடியாகவும் இன்னொரு ரஜினிக்கு அம்மாவாக நடித்தார். அதுபோக பொல்லாதவன் படத்தில் ஜோடி போன்ற கதாபாத்திரம் நடித்திருந்தார். ரஜினிக்கு நேரடி ஜோடியாக ராகவேந்திர படத்தில் நடித்திருந்தார். பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு படையப்பா படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்தார். ஆரம்ப கட்டங்களில் அவர் நடித்த இன்னொரு நடிகை ரதி. இவர் ரஜினியோடு அன்புக்கான அடிமை உட்பட பல படங்கள் நடித்திருக்கிறார். இன்னொரு நடிகை மாதவி. இவரும் ரஜினியோடு கர்ஜனை, உன் கண்ணில் நீர் விழுந்தால், விடுதலை என்று பல படங்கள் நடித்திருக்கிறார். பூர்ணிமா ஜெயராம், தங்கமகன், ரேவதி, கை கொடுக்கும் கை, ரூபினி, மனிதன் என்று தலா ஒரு படத்தில் நடித்திருக்கிறார்கள். இதில் ரூபினி ஒரு இடைவேளைக்கு பிறகு உழைப்பாளி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியிருந்தார். 80களில் ராதிகா இவரோடு தொடர்ந்து நடித்தார் 5 படங்கள். போக்கிரி ராஜா, ரங்கா, 3 முகம், நல்லவனுக்கு நல்லவன், ஊர்காவலன் 5மே வெற்றி படங்கள். அம்பிகா ராதா சகோதரிகள். இவர் இருவருமே ரஜினி நடித்த முதல் படம் எங்கேயோ கேட்ட குரல். அம்பிகா ரஜினி நடித்த கடைசி படம் மாவீரன். பிறகு அருணாச்சலம் படத்தில் அவர் கௌரவத்துடன் நடித்திருந்தார். ராதா ரஜினி நடித்த கடைசி படம் ராஜாதி ராஜா. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஹீரோயின் அமலா. இவர் 87இல் வேலைக்காரன், 88இல் கொடி பறக்குது, 89இல் மாப்பிள்ளை என தொடர்ந்து 3 படம் நடித்தார். இன்னொரு கௌதமி. 88இல் குரு சிஷ்யன், 89இல் ராஜா சின்ன ரோஜா, 90இல் பணக்காரன், 91இல் தர்மதுரை என்று 4 படம் நடித்தார். சோபனா சிவா என்ற ஒரு படத்தை மட்டுமே நடித்திருந்தார் ரஜினியோடு. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஹீரோயின் ஸ்ரீதேவி. இவர் ரஜினி நடித்த முதல் படம் 16 வயதிலே. ஆனால் ரஜினி வில்லனாக நடித்திருந்தார். அதன் பிறகு கவிக்குயில் என்ற படத்தில் ரஜினிக்கு தங்கையாக நடித்தார் ஸ்ரீதேவி. அதற்கு பிறகு ரஜினி ஹீரோவானவன் அவருக்கு ஜோடியாக தனிக்காட் ராஜா தொடங்கி பல படம் நடித்தார் ஸ்ரீதேவி. கடைசியாக நடித்த படம் நான் அடிமை இல்லை. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஹீரோயின் ஸ்ரீபிரியா. இவர் ரஜினியோடு 16 படம் நடித்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம். இதில் பலதரப்பட்ட கேரக்டர்கள், பில்லா, அன்னை ஒரு ஆலயம், தாய்மை சத்தியம் போன்ற படம் ஜோடியாக நடித்திருப்பார். சில படங்கள் 2 கதாநாயகர்கள் நடித்திருப்பார். சில படங்களில் வந்து போகின்ற கேரக்டர் நடித்திருப்பார். இருந்தபோதும் ரஜினியோடு அதிக படம் கதாநாயகன் நடித்தவர் என்ற பெருமை இன்றளவும் ஸ்ரீபிரியா ஒருவருக்கே சொந்தமானது. ரஜினியோடு ஒரு படத்தில் ஜோடியாக நடித்த இன்னொரு நடிகை பானுபிரியா. தளபதி என்ற ஒரே படத்தை மட்டும் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். பானுபிரியா, கௌதமி இவர்கள் காலகட்டத்தில் சக போட்டியாளர் இருந்தவர் குஷ்பு. அவர் ரஜினியோடு பல படம் நடித்திருந்தாலும்
ஜோடியாக நடித்தது 2 படங்கள் மட்டுமே என்பது சற்று ஆச்சரியமான விஷயம். ரஜினியோடு குஷ்பு இணைந்து நடித்த முதல் படம் தர்மத்தின் தலைவன் 88 வெளியானது. தமிழில் குஷ்பு அறிமுகமான முதல் படம் அது. ஆனால் அந்த படத்தில் அவர் பிரபுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ரஜினிக்கு ஜோடி சுஹாசினி. அவர் ரஜினி ஜோடியாக நடித்த ஒரே படம் அதுதான். தர்மத்தலன் தொடர்ந்து 91ஆம் ஆண்டு வெளியான நாட்டுக்கு நலன் என்ற படத்தில் ரஜினி நடித்திருந்தார் குஷ்பு. ஆனால் அதில் ரஜினிக்கு ஜோடி இல்லை, வி ரவிச்சந்திரன் ஜோடியாக நடித்திருந்தார் குஷ்பு. பிறகு 92 வெளியான மன்னன் படத்தில் ரஜினியை ஒரு தலையாக காதலிக்கின்ற கட்டு நடித்திருந்தார் குஷ்பு. அதே 92 வெளியான அண்ணாமலை, பாண்டியன் என்ற 2 படங்களும் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இதில் அண்ணாமலை படத்தில் அம்மா கேரக்டர் நடித்திருந்தார் குஷ்பு. இன்னொரு நடிகை ரோஜா. இவர் 93 வெளியான உழைப்பாளி என்ற படத்திலும் 94 வெளியான வீரா என்ற படத்திலும் ரஜினியோடு இணைந்து நடித்திருந்தார். அதேபோல் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஹீரோயின் மீனா. இவர் ரஜினிக்கு மகளாக எங்கேயோ கேட்டக்கொள்ள என்ற படத்திலும், பிறகு நடிகர் ரஜினிகாந்தின் குழந்தை ரசிகையாக ரஜினி அங்கிள் என்று ரஜினி அழைக்கின்ற கேரக்டரில் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்தில் நடித்திருந்தார். ஹீரோனாக மாறிய பிறகு ரஜினி நடித்த முதல் படம் 93 வெளியான எஜமான். மீண்டும் 94 வீரா, 95 முத்து என்று 3 படம் நடித்தார். பிறகு இடைவெளிக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு குசேலன் படத்தில் ரஜினி நடித்திருந்தார். ஆனால் இதில் ரஜினிக்கு ஜோடி இல்லை, ரஜினி நண்பரான பசுபதிக்கு ஜோடி நடித்திருந்தார் மீனா. 97 வெளியான அருணாச்சலம் என்ற படத்திலும் 99 வெளியான படையப்பா படத்திலும் ரஜினி ஜோடி நடித்தவர் மறைந்த நடிகை சௌந்தர்யா. ரம்பா ரஜினி நடித்த ஒரே படம் அருணாச்சலம். ரஜினிக்கு ஜோடியாக நடிக்காவிட்டாலும் ரஜினிக்கு வில்லியாக நடித்து ஹீரோயினுக்கு மேல் புகழ் பெற்றவர் ரம்யா கிருஷ்ணன். படையப்பா படத்தில் நீலாம்பர கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன். ரஜினி நடித்த மற்ற கதாநாயகன் பட்டியலை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.